நான் நேராவே வந்துறேன். தமிழ் பாடம் சப்ஜெக்ட் இருக்குல்ல, அது எவ்வளவு போர் அடிக்குது? இப்போ அந்த தமிழ் பீரியட்னு வந்தாலே நாங்கள் தூங்க ஆரம்பிச்சிருவோம். தூங்க ஆரம்பிச்சிருங்க. அந்த பீரியட் ஃபுல்லாக நாங்கள் முடிச்சுக்கிறதாவே இல்லை. ஏன் அப்படி? ஏன்னா அது ரொம்ப போர். மொக்க போடாதப்பா. மொக்க போடுறேனா? தமிழ் சப்ஜெக்ட் அப்படினாலே உங்களுக்கு என்னெல்லாம் தோணுது? ஒரு வேப்பலை சாப்பிடுற மாதிரி தமிழ் படிக்கணும் அப்படின்னு ஏன் சொன்னேன். அப்படி? ஆக்சுவலி என் கசின் சிஸ்டர் யூஎஸ்லேருந்து வரா. அப்போ வரும்போது அவ ஃபுல்லாக இங்கிலீஷில் தான் பேசுவா. And also, director would like to say some revolutionary message which I cannot leave this. அப்போல்லாம் எனக்கு இங்கிலீஷ் அவ்வளோ மெச்சூர்லாம் கிடையாது. அப்பயே எனக்கு ஐயோ தமிழ் பேசுகிறோமே ரொம்ப வெக்கமாக இருக்கு. பாவம் மச்சா, நீ இங்கிலீஷ் தெரியாம ரொம்ப அவமானப்படுற. ஓகே, அமெரிக்காலேருந்து சொந்தக்காரங்க வரப்போ இங்கிலீஷ்ல பேசணும்னு தோணுது, தமிழ்ல பேச கூச்சமா இருக்கு. குறைச்சல இந்த பொழப்பு பொழைக்கிறதுக்கு நாண்டுகிட்டு சாகலாம்யா. வேற வெஸ்டர்னைஸ் க்ளோத்ஸ் போட்டிருக்கும் போது நான் வந்து தமிழ்ல பேச வைக்கப்படுவேன். சூப்பர். ஓகே, இதெல்லாம் ஒரு பெருமையா பாஸ்? எனக்கு பெருமைடா எருமை. உங்கள் குழந்தைகள் இங்கிலீஷ்ல பேசுறப்போ உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சந்தோஷமா தான் இருக்கும். இப்போ என் பொண்ணு சொன்ன மாதிரி என் சிஸ்டர் வந்து யூஎஸ்ல இருக்கா. சோ அவன் ஃபோன் பேசச்செல்லாம் ஃபர்ஸ்ட் சின்ன வயசுல இருக்கச்ச வந்து ஒரே கேள்வி தான் திருப்பி திரும்ப திரும்ப கேட்க கூடாதுயா. ரொம்ப கிண்டி கிளம்பி வச்சுக்க. சகதி சட்டையில எப்படி போயிருவேன். எனக்கு 2 daughters. வாட் ஆர் யூ டூயிங் இதே கேள்வி தான் கேட்பாங்க. அப்புறம் அம்மா எனக்கு அதுக்கப்புறம் லைன் சரியா இல்லைன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்து கொடுத்துருவாங்க. ஹலோ 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 ஹலோ, சரியா கேட்கலடா, ஓவர். ஆனா இப்போ போக போக அவன் என்ன கேள்வி கேட்டாலும் திரும்பி பதில் சொல்லணும் அப்படின்றச்சு இவங்க தானா ஏதோ பேசுறது வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். Shut up. I can talk English, I can walk English, I can laugh English, you bloody fellow. எப்படி சந்தோஷமா இருக்குன்னு நான் உங்களை கேட்கணும்னு நினைக்கவே இல்லை. நான் முகத்துல தெரியுது சந்தோஷம். அப்படி ஒரு ஹாப்பினஸ். ஏங்க கை தெரியுதா? எங்க உங்க பிள்ளைங்க இங்கிலீஷ்ல பேசுறப்ப எவ்வளவு சந்தோஷமா இருக்கு? சொந்தக்காரங்க முன்னாடி பேசக்குள்ள ரொம்ப சந்தோஷமா இருக்கும். இன்னும் ஒரு ஆனந்தம் அந்த கரடி முஞ்சனுக்கு. அது நம்ம கௌரவத்தை காப்பாத்துற மாதிரி ஒரு ஃபீலிங். ஓகே, எஸ் இருக்கும். யதார்த்தம் அதுதான். இருக்குல்ல, இல்லன்னா அரிசி கடை நடத்த முடியுமா? சார் எங்களால பேச முடியல, அவங்க பேசுறத பார்க்க சொல்ல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்படியா? அது என்னடா பெருமை? நம்ம தான் இங்கிலீஷ்ல பேசலாம். நம்ம நாங்க பிள்ளைங்க தமிழ் மீடியம் தான் படிச்சோம். இப்ப பசங்களை இங்கிலீஷ்ல பேசல, அது நம்மளால சாதிக்க முடியாது, அது ஏதோ பெருசா சாதிச்சிருச்சு. என்ற தளபதிடா இவன், என்ற தளபதி ஒரு பாடு பச்சா பச்சில்லோடா அப்படின்ற ஒரு மனசுக்குள்ள இருந்து ஒரு ரொம்ப உங்க வீட்டுக்கு சந்தோஷம். போய் யாராவது ஒருத்தங்க வராங்க, வந்துட்டான்டா. உங்க அம்மாட்ட இங்கிலீஷ்ல பேசுமா, சும்மா ஏதாவது பேசுமா இங்கிலீஷ்ல? And I feel so happy like talking in this Niyanana program. No, I will wait for some time. Chicken tikka collector. I feel something like I had achieved something. இத கேட்கிறதுக்கு தான் சார் இவ்வளவு இது கேட்கதான் உழவு. இதற்கு தானே ஆசைப்பட்டாய் பாலகுமாரே. நம்மளால பேச முடியலன்ற நேரத்துல எவ்வளவு ஃபீல் பண்ணிருப்போம். அது வந்து நம்ம பொண்ணு பண்ணுது அப்படின்னு சொல்ல நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா மனசுல வந்து ஒரு நம்ம ஏதோ சாதிச்சிட்டோம். நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. ஹாப்பியா இருந்துச்சு எனக்கு. இங்கிலீஷ்ல ஐயோ, ஐ சோ ஹாப்பி. இல்ல சார், எனக்கு வர மாட்டேங்குது. வரும் ஆனா வராது. பரவாயில்ல, ஐ அப்ரிஷியேட் திஸ். குட். எனக்கு சந்தோஷமா இருக்கு சார். நான் படிக்கல. என் பையன் இங்கிலீஷ்ல பேசுவாங்க. அது எனக்கு புரியாது, நான் பேசுறது அவங்களுக்கு புரியாது. எனக்கு ரொம்ப சந்தோஷம், கண்ணீரே வந்துரும். கண்ணீரே வந்துரும். எத்தனை தடவை தான் நடிக்கிறது சடைய. அவ்வளவு பிடிக்கும். அவ்வளவு பிடிக்கும். நான் கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறேன், அது வரைக்கும் படிக்கிறாங்க. அது இங்கிலீஷ்ல பேசுற மட்டும் ஏன் அவ்வளவு சந்தோஷம்? சந்தோஷம். நம்ம படிக்கல. ஏய், நீங்களா எங்கன்றா வரீங்க? வெள்ளையும் சொல்லியமா தொப்பையை தள்ளிக்கிட்டு உங்களுக்கு தான் சலதான வைக்கணும். உங்கள் பிள்ளைகள் ஆங்கிலத்தில் பேசுகிற போது எவ்வளவு சந்தோஷமாக இருக்கிறார்? சார் நான் வந்து கான்வென்ட்ல தான் படிச்சேன். பட் எங்க ஸ்கூல்ல எப்படின்னா கண்டிப்பா இங்கிலீஷ் பேசணும். பட் எங்களுக்கு எல்லாம் கம்பல்ஷன் வச்சு தான் பேச சொல்லுவாங்க. ஸ்பை வைப்பாங்க எல்லா இடத்துலயும். இன்டர்வெல்ல போய் நாங்க தண்ணி குடிக்கும்போது சும்மா தமிழ்ல பேசினா உடனே நேம் எப்படியாவது போய் திரும்பி பேக் டு கிளாஸ் போகும்போது நேம் இருக்கும். ஜீவா ஒன்கள் ஃபர்ஸ்ட் குழந்தைங்க அம்மான்னு சொல்லும் போது எவ்வளோ ஃபீல் இருக்குமோ அந்த மாதிரி நான் நினச்சேன். ஏன்னா நான்லாம் படிக்கவே இல்லை. இருக்கட்டுங்க. 10th வரைக்கும் தான் படிச்சிருக்கேன். இங்கிலீஷ் பேசவும் தெரியாது, எழுதவும் படிக்க தெரியாது. என் பொண்ணு பேசும்போது இன்னைக்கு இந்த பாருங்க சிலித்துக்கிற உடம்பே பாருப்பா, உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு.
ஒரு பேங்க்குக்கு போனேன்னா அவ ஃப்ரீயா பேசுவா, ஒரு காலேஜ் போனா ஃப்ரீயா பேசுவா, ஒரு ஸ்கூலுக்கு டீச்சர்ஸ்கிட்டயோ இல்ல யார்கிட்ட பேசினாலும் ஃப்ரீயா பேசுவா. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. அப்படி பேசும்போது எனக்கு அப்படியே நம்மளால பேச முடியாத இன்னைக்கு பிள்ளை சாதிக்குதே அப்படின்ற ஒரு பெருமை. இதெல்லாம் பெருமையா?